சுகருக்கு மாத்திரை சாப்பிடக்கூடியவங்க, ப்ரெஷருக்கு மாத்திரை சாப்பிடக்கூடியவங்க, கெட்ட கொலஸ்ட்ராலுக்கு மாத்திரை சாப்பிடக்கூடியவங்க, இன்சுலின் போட்டு இருக்கக்கூடியவங்க, நீங்கள் கண்டிப்பாக இன்னைக்கு இந்த ஃபாஸ்டிங் இன்சுலின் பிளட் டெஸ்ட் கண்டிப்பாக டெஸ்ட் பண்ணி பார்த்துருங்க. இந்த ஃபாஸ்டிங் இன்சுலின் லெவலு கரெக்டாக இல்லை அப்படின்னா, இந்த ஃபாஸ்டிங் இன்சுலின் கரெக்டாக இல்லை அப்படின்னா நம்ம உடம்புல இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குன்னு அர்த்தம். இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஆபத்து. இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம இரத்த குழாய்க்கு உள் பக்கத்தில் இந்த மாதிரி பிளாக் உண்டு பண்ணி, அடைப்பு உண்டு பண்ணி, அத்திரோஸ்க்ளிரோசிஸ் உண்டு பண்ணி, திடீர்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக் வந்தோட நிறைய பேர் இறந்து போகிறாங்க. அதனால சுகர் மாத்திரை சாப்பிடக்கூடியவங்க, ப்ரெஷர் மாத்திரை சாப்பிடக்கூடியவங்க, கொலஸ்ட்ரால் மாத்திரை சாப்பிடக்கூடியவங்க எல்லாரும் இன்னையிலேருந்து இன்னைக்கு ஃபாஸ்டிங் இன்சுலின் டெஸ்ட் பண்ணி பார்த்துருங்க. பார்த்தீங்கன்னா இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அளவு எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும். அதில் உடனே டெஸ்ட் பண்ணி பார்த்துருங்க. இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா அது சரி பண்ணுறது ரொம்ப ஈஸி. என்ன பண்ணணும்னா, நீங்கள் பேலன்ஸ்டு டயட் கரெக்டாக எடுத்தாலே போதும். நீங்கள் பேலன்ஸ்டு டயட் கரெக்டாக எடுத்தீங்க அப்படின்னா இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படியே சரியாகி போயிடும். இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சரி ஆயிடுச்சுன்னு வைங்களேன், சரியாயிட்டுன்னா இரத்த குழாய்க்கு உள் பக்கத்தில் பிளாக் வராது. அப்படி பிளாக் வரலேன்னு வைங்களேன், ஹார்ட் அட்டாக் எல்லாம் வராமல் தப்பிடலாம். குறிப்பாக இந்த வீடியோவை சுகர் மாத்திரை, ப்ரெஷர் மாத்திரை, கொலஸ்ட்ரால் மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. சும்மா ஷேர் பண்ணி விடுங்க. சும்மா ஷேர் பண்ணி விட்டாலே இந்த ஃபாஸ்டிங் இன்சுலினை பற்றி அவங்களுக்கு தெரிஞ்சு விடுவாங்க. அவங்க பிளட் டெஸ்ட் பண்ணி பார்க்கட்டும். பார்த்தா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெஸ்ட்டுக்கு பேர் மறந்துடாதுங்க. நீங்கள் மறந்துடாதுங்க. அப்புறமா ஃபாஸ்டிங் இன்சுலின் மறக்காமல் பண்ணி பார்த்துருங்க.